வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் நாம் அனைவரும் சந்திக்கிற ஒரு பொதுவான விஷயம் அவமானம். யாராவது நம்மை வார்த்தையாலோ அல்லது செயலாலோ காயப்படுத்தும் போது அந்த வலி நம்மை நாட்கணக்கில் தூங்க விடாமல் செய்யும். ஆனால் கௌதம புத்தர் இதற்கு மிக எளிய, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை சொல்கிறார். அவமானத்தை வெல்ல புத்தர் காட்டிய 5 ரகசியங்கள். 1. பரிசை ஏற்க மறுப்பது. யாராவது உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து அதை நீங்கள் வாங்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? கொடுத்தவரிடமேதான் இருக்கும். அதே போலத்தான் அவமானமும். ஒருவர் உங்களை வசவு பாடும்போது நீங்கள் அதை மனதார ஏற்கவில்லை என்றால் அந்த அவமானம் உங்களை சேராது, அது அவரைத்தான் சேரும். 2. அமைதிதான் ஆகச் சிறந்த ஆயுதம். கோபத்திற்கு பதில் கோபம் கொள்வது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்றது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எதிராளியின் அகந்தை தானாகவே உடைந்து போகும். உங்கள் அமைதி அவர்களை சிந்திக்க வைக்கும். 3. மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்வது. ஒருவர் உங்களை அவமானப்படுத்துகிறார் என்றால் அவர் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வலியால் அல்லது அறியாமையால் தான் அதை செய்கிறார். காயப்பட்டவர்களே மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அவர் மீது கோபப்படுவதற்கு பதில் அவர் மீது பரிதாபப்படுங்கள். 4. உங்கள் மதிப்பை நீங்களே அறிதல். ஒரு தங்கக் கட்டியை சேற்றில் போட்டாலும் அதன் மதிப்பு குறையாது. அதுபோலவே யாரோ ஒருவரின் தவறான வார்த்தைகள் உங்கள் உண்மையான மதிப்பை ஒருபோதும் மாற்றிவிட முடியாது. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் போதும். 5. உடனடி எதிர்வினையை தவிர்த்தல். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் சிந்திக்கும் முன்பே பதில் கொடுப்பதுதான். ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். அந்த மௌனம் உங்களுக்கு தெளிவைத் தரும், எதிராளிக்கு தோல்வியைத் தரும். முடிவுரை. நண்பர்களே, அவமானம் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை. அதை நாம் அவமானம் என்று அங்கீகரிக்கும் போதுதான் அது உருவாகிறது. புத்தரின் இந்த ஞானத்தை பின்பற்றினால் எந்தவொரு சொல்லும் உங்களை அசைக்க முடியாது.